My dear students, now we can start concentration of ore. அதுக்கு முன்னாடி ஓர்னா என்னன்னு ஒரு glance பார்த்துடலாம். Minerals from which metals can be extracted conveniently and economically are called ores. அதாவது மினரல்ஸில் இருந்து ரொம்ப ஈஸியாகவும் அமௌண்ட் அதிக செலவாகாமல் இருக்கும்படியாகவும் மெட்டல்ஸ் பிரித்தெடுக்க முடிஞ்சால் அந்த மினரல்ஸை ஓர்ஸ்னு சொல்வோம். Ores contain one or more metal compounds along with certain non-metallic and earthy impurities. எர்த்தி சர்ஃபேஸில் இருந்து கிடைக்கக்கூடிய ஓர்ஸில் நிறைய எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அது கூட நான் மெட்டாலிக் டஸ்ட், ராக் அண்ட் சாயில் இம்ப்யூரிட்டியும் கலந்து இருக்கும். இந்த கம்பைன் இம்ப்யூரிட்டி தான் கேங்னு சொல்கிறோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டியை ரிமூவ் பண்ணுறது தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அடுத்ததா மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஓர்: ஹைட்ராலிக் வாஷிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங். ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக் வாஷிங் ஆர் கிராவிட்டி செப்பரேஷனை பற்றி பார்க்கலாம். We know that heavier particles has high gravity and lighter particles has low gravity. அதாவது ஆற்றுல ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல் என்ன ஆகும்? அப்படியே உள்ளே போய் அடியில் தங்கிடும். அதாவது ஆற்றுல ஒரு காஞ்ச இலையை போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? தண்ணி போகிற போக்கிலேயே அதுவும் அடிச்சிட்டு போயிடும். இதே கான்செப்ட் தான் கிராவிட்டி செப்பரேஷனில் யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் அப்ளை பண்ணோம்னா ஓர் பார்ட்டிக்கல் ஹெவியாகவும் கேங் பார்ட்டிக்கல் லைட்டாகவும் இருக்கணும். இந்த மெத்தடுக்கு எந்த மாதிரியான ஓர்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னா நேட்டிவ் ஓரான கோல்டு அண்ட் ஆக்சைடு ஓரான ஹேமடைட், டின்ஸ்டோன் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஓரை க்ரஷ் பண்ணி பவுடர் ஓரை ஸ்லாப்பிங் பிளாக்கில் வேகமாக ஓடுற தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். அதில் ஸ்டெப்ஸ் மாதிரி க்ரூஸ் இருக்கும். ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், அதாவது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற வாட்டரில் மெட்டல் ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. கேங் லைட்டர் பார்ட்டிகல்ன்றதால ஃப்ளோ ஆஃப் வாட்டர்லேயே அடிச்சுட்டு போயிடும். பட் ஓர் ஹெவியர் பார்ட்டிகல்ஸ், க்ரூஸ், அதாவது ஸ்பீட் பிரேக் மாதிரின்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ ரெசிஸ்டன்ட் அண்ட் கிராவிட்டி இருக்கிறதால ஹெவியர் ஓர் பார்ட்டிக்கல் பாட்டம்லேயே தங்கிடும். இந்த வேவில் தான் கேங்கை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மெத்தடுக்கு எந்த மாதிரியான ஓர்ஸ் எடுக்க போகிறோம்னா ஓர் பார்ட்டிகல்ஸுக்கும் கேங்குக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மெட்டல் ஓர்ஸை நான் மேக்னெட்டிக் கேங்கில் இருந்து ரிமூவ் பண்ணுற ஒரு ஈஸியான வே. இந்த மெத்தடுக்கு எந்த மாதிரியான ஓர் எடுக்கலாம்னா டின்ஸ்டோன், உல்ஃப்ரமைட், குரோமைட் அண்ட் பைரோலூசைட். ஓரை நல்லா க்ரஷ் பண்ணி பவுடர் ஓரா கன்வேயர் பெல்ட்டில் ரோலர் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. டயக்ராமில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஃப்ரண்ட் ஒன்னா மேக்னெட்டிக் ரோலராக இருக்கும் அண்ட் பேக் ஒன் நான் மேக்னெட்டிக். பவுடர்டு ஓர் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகி ஹீப் க்ளோஸாக கலெக்ட் ஆகும். ஸோ இப்போ மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இப்போ நமக்கு தனியாக கலெக்ட் ஆயிரும். நான் மேக்னெட்டிக் கேங் ஃபால்ஸ் அவே ஃப்ரம் இட், அதாவது நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ் தனியாக கலெக்ட் ஆகும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அண்ட் திஸ் இஸ் எ ஈஸி வே டு செப்பரேட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் மெத்தட் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். இந்த ப்ராசஸுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் சல்ஃபைடு ஓரான கலினா, ஜிங்க் பிளான்ட் மாதிரியான ஓர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ரீசன், இந்த ஓர்ஸில் இருக்கிற மெட்டல் பார்ட்டிக்கல் வாட்டரை அப்சர்வ் பண்ணாது.
பட் கேங் இம்ப்யூரிட்டி வாட்டரை அப்சார்ப் பண்ணும். ஃபோர்த்து ஃப்ளோட்டேஷன் மெத்தடுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான் மெயின். தட் இஸ் ஃபோர்த்து ஃப்ளோட்டேஷன் மெத்தட் இஸ் பேஸ்டு ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் த வெட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஓர் அண்ட் த கேங் பார்ட்டிக்கல். அதாவது ஓர் பார்ட்டிகல்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணாது இல்லையா, அதனால் அதை என்ன பண்ணுறோம், வெட்டட் பை ஆயிலில் மூழ்க விடுறோம். பட் கேங் பார்ட்டிகல்ஸ் வெட்டட் பை வாட்டர். மெத்தடு பவுடர்டு ஓரை வாட்டரில் ஆட் பண்ணுறோம். இது கூடவே நுரை ஏற்படுத்துவதற்காக ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டான ஃபைன் ஆயில், யூக்லிப்டஸ் ஆயில் எக்ஸட்ரா ஆட் பண்ணுறோம். ஏர் சப்ளையோட மோட்டரை ஆன் பண்ணுறப்ப ஸ்டெரரும் சேர்ந்து சுற்றும். இப்போது நுரை ஃபார்ம் ஆகும். இது கூட கொஞ்சமாக சோடியம் எத்தில் சாந்தேட் என்ற கலெக்டரை ஆட் பண்ணுறோம். இந்த ஆயிலும் கலெக்டரும் ஓர் பார்ட்டிக்கல் கூட வெட்டாகி ஏர் பபிள்ஸ் மூலிமா மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ ஓர் பார்ட்டிகல்ஸ் நுரையில் மிதந்துட்டு இருக்கும். கேங்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதால பாட்டமில் தங்கியிருக்கும். நுரையை தனியாக எடுத்து காய வச்சு ஓர்ஸ் பார்ட்டிகளை செப்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ், ஒரு சல்ஃபைடு ஓர் மெட்டலாகவும் இன்னொரு சல்ஃபைடு மெட்டல் இம்ப்யூரிட்டியாகவும் இருந்தால் டிப்ரெஸிங் ஏஜென்ட்டான சோடியம் சைனைட் ஆர் சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணி தேவையான மெட்டல் ஓரை மட்டும் மிதக்க விட்டு அதர் சல்ஃபைட் மெட்டல் இம்ப்யூரிட்டியை மூழ்க விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிங்க் பிளான், கலீனா ரெண்டுமே ஓரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. கலீனா நமக்கு தேவை, பட் ஜிங்க் பிளான் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜிங்க் பிளான்ட்டான ZnSஐ டிப்ரெஸ் பண்ண சோடியம் சைனைடான NaCN யூஸ் பண்ணி ஒரு ஜிங்க் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். தட் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் செட்டில் இன் பாட்டம். இப்போ நம்ம கலீனா மட்டும் ஃப்ளோட் ஆகி நமக்கு செப்பரேட்டாக கிடச்சிரும். இந்த வேவில் தான் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு ப்ராசஸ் ஆகுது. Dear students, next method in concentration of ore is leaching. இப்போ லீச்சிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அதனோட டைப்ஸையும் விரிவாக பார்க்க போகிறோம். In this method, the crushed ore is allowed to dissolve in a suitable solvent. அதாவது ஓரில் இருக்கிற தேவையான மெட்டலை ஒரு சால்வனில் கரைக்கப்படுது. சால்வனில் என்ன, ஒரு கரைப்பான். The metal present in the ore is converted to its soluble salt or complex. மெட்டல் ஒரு சாலிபிள் சால்ட்டாக இல்லைனா காம்ப்ளெக்ஸாக மாற்றப்படுது. ஒன்று கரையக்கூடிய உப்பு மாதிரி படிஞ்சிருக்கு, அப்படி இல்லைனா ஒரு அயானிக் காம்ப்ளெக்ஸாக செட்டில் ஆகுது. while the gang remains insoluble, அதாவது impurities கரையாமல் செப்பரேட்டாக இருக்கும். Next one, types of leaching. First one, cyanide leaching. Second one, ammonia leaching. Third one, alkali leaching. Fourth one, acid leaching. Students, இப்போ ஒவ்வொரு டைப்பையும் விரிவாக பார்க்கலாம். Now first type, cyanide leaching. ஒரு சைனைடை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த லீச்சிங் ப்ராசஸை சைனைடு லீச்சிங்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். த crushed ore ஆஃப் கோல்டு இஸ் லீச்டு வித் aerated dilute சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடு. கோல்டு ஓரை சோடியம் சைனைட் அக்வஸ் சொல்யூஷனில் கரைக்கிறோம். இந்த சைனைடுக்கு கோல்டை கரைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. Gold is converted into a soluble cyanide complex. The gang aluminous liquids remains insoluble. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு சைனைடில் கரைஞ்சி சைனைடு காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. கோல்டு இம்ப்யூரிட்டிஸான அலுமினோஸ் லிக்விட் என்ற கேங்கு கரையாமல் செப்பரேட் ஆயிரும். கன்சிடர் த ரியாக்ஷன். கோல்டு சோடியம் சைனைடோட ரியாக்ட் ஆகுது along with யூனிவர்சல் சால்வெண்ட்டான வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏர். கோல்டு சைனைடு காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகி அக்வஸ் ஸ்டேட்டில் ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ப்ளஸ் அலுமினோஸ் லிக்விட் கேங்காக கரையாமல் இம்ப்யூரிட்டிஸாக கிடைக்குது.
Next one, recovery of gold by reduction. From the complex, ஜிங்க் ஆட் பண்ணால் சைனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து ஜிங்கில் இருக்கிற எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கும். கோல்டை 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் பியூர் கோல்டாக ரிமூவ் பண்ணிடும். இந்த ரெக்கவரி ப்ராசஸுக்கு நேமு சிமெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் டைப் அமோனியா லீச்சிங். சிம்பிள்ப்பா, இந்த லீச்சிங் ப்ராசஸ்க்கு சால்வெண்ட்டாக அம்மோனியாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ அம்மோனியா லீச்சிங்னு சொல்கிறோம். க்ரஷ்டு ஓரான நிக்கல், காப்பர் அண்டு கோபால்ட்டை அக்வஸ் அம்மோனியாவோட வித் ப்ரெஷர் லீச்சிங் பண்ணுறோம். மெட்டல்ஸ் கரைஞ்சி நிக்கல் காம்ப்ளெக்ஸ், காப்பர் காம்ப்ளெக்ஸ் அண்டு கோபால்ட் காம்ப்ளெக்ஸாக அக்வஸ் ஸ்டேட்டில் கிடைக்குது. தென் அதனோட கேங் அயன் ஆக்சைட்ஸ், அயன் ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் அலுமினோசிலிகேட் கரையாமல் செட்டில் ஆகிடும். அப்புறம் எனி ரெக்கவரி ப்ராசஸை யூஸ் பண்ணி ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸஸ் நிக்கல், காப்பர், கோபால்ட் இதை பியூராக எலமெண்ட் ஸ்டேட்டில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அல்கலி லீச்சிங். ஹியர் எனி பேஸ் இஸ் யூஸ்டு அஸ் எ சால்வெண்ட். இந்த லீச்சிங் ப்ராசஸுக்கு பேஸான சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதால அல்கலி லீச்சிங்னு சொல்கிறோம். இப்போ புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். பாக்ஸைட்னா என்னன்னு நமக்கு தெரியும். அது அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர். பாக்ஸைட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு சால்வெண்ட்டில் 470 to 520 கெல்வின் ஹீட் பண்ணுறோம் அண்டர் 35 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ பாக்ஸைட்டில் இருக்கிற அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடில் கரைஞ்சி சோடியம் மெட்டா அலுமினேட்ன்ற காம்ப்ளெக்ஸாக அக்வஸ் ஸ்டேட்டில் கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸை ஃபில்டர் பண்ணால் பாக்ஸைட் கேங்கான அயன் ஆக்சைடு அண்டு டைட்டானியம் ஆக்சைடை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து பியூர் அலுமினியம் ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸையும் கொடுத்துருக்காங்க. அதாவது சோடியம் மெட்டா அலுமினேட் என்ற காம்ப்ளெக்ஸ் கூடவே CO2 கேஸ், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸையும் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ பியூர் அலுமினியம் ப்ளஸ் வாட்டர் மாலிகூல் ப்ரிசிபிடேட்டாக தங்கிடும். அந்த ப்ரிசிபிடேட்டை எகெயின் 1670 கெல்வினில் ஹீட் பண்ணால் வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆகிடும். பியூர் அலுமினியம் Al2O3-ஐ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் ஒன், ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங்கில் ஆசிட்டை சால்வெண்ட்டாக எடுத்துப்போம். அண்ட் ஜென்ரலி சல்ஃபைடு ஓர்ஸை தான் ஆசிட் லீச்சிங் மூலமாக எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக எடுப்போம். ஹியர் ZNS, தட் இஸ் ஜிங்க் பிளண்டை ஹாட் அக்வஸ் சல்ஃபூரிக் ஆசிட்டில் கரைக்கிறப்ப அக்வஸ் ஸ்டேட்டில் ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த 3 லீச்சிங் ப்ராசஸ்லையும் காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிது. ஆனால் இந்த மெத்தடில் தான் சாலிபிள் சல்ஃபேட் கிடைக்குது. ப்ளஸ் எலமெண்டல் சல்ஃபரோட வாட்டர் மாலிகுலும் கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஃபில்டர் பண்ணனா இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. கீப் சப்போர்ட் மை டியர் சில்ட்ரன். வியூவர்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.